பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே இந்த மாலை நேரத்திலே தேவ சமூகத்திலே இந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் நாள் 2024 வருஷத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாமும் தேவன சாகரத்திலே வரும்படியாய் தேவ கிருபை, தேவ இரக்கத்தினாலும், தேவ அன்பிலும், தேவ தயவிலும் நான் இந்த நாளிலே ஜீவனோடு இருக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். காலை நடந்த பரிசுத்த ஆராதனையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து தேவ நாமத்தை நாம் கனப்படுத்த மகிமைப்பட்டது. அவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து இந்த சாயங்கால வேளையிலும் நடக்கிற இந்த பரிசுத்த ராபோஜன பந்திக்காக கர்த்தருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி தேவன் நம் ஒவ்வொருவரையும் கடந்த மாதம் முழுவதும் கனிமணி போல பாதுகாத்து இந்த மாதத்திலும் அவருடைய இரக்கம் தயவு நம்மோடு கூட இருப்பதற்காக நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை நேசிக்கிற அந்த மகத்துவமான தேவனுக்கு நன்றி சொல்லி ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய அன்பிற்காய், உம்முடைய இரக்கத்திற்காய், உம்முடைய மாசற்ற அந்த மகிமையான ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்திற்காக, ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காய், உம்முடைய கிருபைக்காய், நீர் எங்கள் மேல் பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் நிர்மூலமாகாதது உம்முடைய கிருபையப்பா. உம்முடைய இரக்கத்திற்கு முடிவில்லை ஆண்டவரே. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்தவராய், மகிமையின் தேவனாய், அசற்றுவராக, உண்மையுள்ளவராய், நன்மை செய்கிறவராய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி இந்த சாயங்கால வேளையிலே விசேஷித்த இந்த ராபோஜன பந்தியில பங்கு கொள்ள கர்த்தர் எங்கள் மேல் இரக்கம் பாராட்ட இருக்க நன்றி சொல்லி இந்த கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே மகிமைப்படும். தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. விசேஷமாய் ஜெபிக்கிற ஜெபத்திலும், ஆண்டவரே வாசித்து தியானிக்கிற சத்திய வார்த்தையிலும், தொடர்ந்து நடைபெறுகிற ஆண்டவரே ராபோஜன பந்தியிலும், அது போல தொடர்ந்து நடக்கிற கால் கழுவுதலிலும், சகோதர அன்பிலும், ஐக்கியத்திலும் ஒருமனப்படும்படியாய் தேவ இரக்கம் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை உடைய கரம் எங்களோடு கூட இருக்கு. இதுல பங்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி உடைய நித்திய ராஜ்யத்திலே உம்மோடு கூட இருக்கத்தக்கதாக நீர் எங்கள் மேல் இரக்கம் பாராட்ட வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். தேவன் தாமே மகிமைப்படுவாராக. தேவநாம மகிமைக்கென்று ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் கனப்படுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம் என்கிற பாடல். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம் என்கிற பாடல். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்து தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்து தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாடி முடங்கிடுவே. முழங்கால் யாவுமே பாடி முழங்கிடுவே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம்.
ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும், ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும், ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம், ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம், பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம், பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம், கழுவியே நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே, கழுவியே நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம், கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம், நித்திய தேவனும் நீரே நீதி நிறைந்தவரே, நித்திய தேவனும் நீரே நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே, அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே, நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம், நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நாம் எழுந்து நின்று இந்த நேரத்திலே தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து தொடர்ந்து இந்த நாளுக்குரிய தேவ சத்திய வசனத்தை நாம் தியானிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை. வாசிக்கலாம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்ந்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார்.
நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, அருமையான நேரத்திலே வாசிக்கப்பட்ட உம்முடைய சத்திய வார்த்தைக்காக ஆண்டவரே, நீர் எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியிலே வந்தீர், அந்த நோக்கம் எப்படி நிறைவேற்றப்பட்டது, அந்த நோக்கத்தினுடைய முக்கிய அம்சம் என்ன, அதனுடைய மகிமையான காரியம் என்ன, ஆசீர்வாதமான காரியம் என்ன என்கின்ற நேரத்திலும் மறுபடியுமாய் தியானிக்க தேவ கிருபை கொடுத்திருக்காய் நன்றி. அதில் சொல்லப்பட்ட ஞானார்த்தங்களை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக, புரிந்து கொள்ளத்தக்கதாக, அதை குறித்து அனுதினமும் நாங்கள் ஆண்டவரே அப்படிப்பட்டதான மகிமையான காரியங்களை நினைத்து ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி சொல்லும்படியாக உம்முடைய கரத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வாசித்து தியானித்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசும், பேசி அடியனை மறைத்து மூடி பேசும். கேட்கிற அநேகருக்கு இது பிரயோஜனமாயிருக்க, ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாயிருக்க தேவ இரக்கம் கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திலே உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வார்த்தையானது நாம் அநேக நேரங்களிலே தியானித்திருக்கிறோம். ஆனாலும் இங்கே மீண்டுமாக அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தையானது என்ன என்றால் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. பாருங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார். அது என்ன என்றால், அங்கே வருஷத்திற்கு ஒரு முறை அங்கே பிரதான ஆசாரியன் அவர்கள் அங்கே தேவனுடைய அந்த ஆலயத்திலே சென்று அந்த வருஷத்திலே அந்த கூடார பண்டிகை என்கிற நாட்களிலே, பஸ்கா பண்டிகை என்கிற நாட்களிலே அங்கே சென்று அவர்கள் என்ன செய்வார்கள், வருடத்திற்கு ஒரு முறை காளைகளையும் வெள்ளாட்டு கடாக்களையும் தங்களுக்கு பாவம் உண்டு என்று, இந்த வருஷம் முழுவதும் நாங்கள் எத்தனையோ காரியங்கள் செய்தோம், எத்தனையோ காரியத்தை நாங்கள் பார்த்தோம், பேசினோம், நடந்து கொண்டோம், இப்படியாக எங்களுடைய ஜீவியத்திலே இது தவறாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தையின்படி. ஏனென்றால் நாம் ரோமரிலே வாசிக்கும் பொழுது பாருங்கள், நியாய பிரமாணமானது வாசிங்க, நியாய பிரமாணம் என்ன செய்யாதாம எந்த ஒரு மனிதனையும் வாசிக்கலாம். நியாய பிரமாணமானது எந்த மனிதனையும் என்ன செய்யாதாமா, அந்த மனிதன் ஒரு நீதிமான் அல்லது அந்த மனிதன் தேவனாலே அங்கே இனியும் அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று அந்த மனிதனை என்ன செய்வதில்லை, நிலைநிறுத்துவதில்லை. அதைத்தான் நீங்க வாசிக்கிறோம். ரோமர் 3 வாசிக்கலாம். ரோமர் 3:20 வாசிக்கலாம், 19:20 வாசிக்கலாம். மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும் படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு, பாருங்க, கவனமா கேளுங்க. ஒரு பாவம் என்றால் என்ன என்கிற அந்த அறிவு மனிதனுக்கு எப்படி வருகிறதாமா, நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக அவன் ஒரு நீதிமானாக்கப்படுவதில்லை. தேவனுக்கு முன்பாக அவன் நீதிமானாக்கப்படுவதில்லை. அது மட்டுமல்ல, 23ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. பாருங்க, எல்லோரும் பாவம் செய்து, எப்படியாமா, இந்த பூமியில பிறக்கிற எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, பாருங்க, தேவனுடைய அந்த கிருபையை இயேசு கிறிஸ்துவில் உள்ளாகும் மீட்பை கொண்டு நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அப்போ ஒரு மனிதன்
நியாய பிரமாணத்தினாலே எந்த மனிதனும் அவன் ஒரு சரியான ரைட் மேன், அவன் ஒரு சரியான மனிதன், அவன் ஒரு நீதிமான் என்று நியாய பிரமாணத்தின்படி அங்கே தீர்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம ஒரு கோர்ட் விஷயத்தில, கேஸ் விஷயத்தில கோர்ட்டுக்கு செல்லும் பொழுது அந்த ஜட்ஜு கவனிப்பார், இந்த மனிதன் செய்வது சரியா அல்லது இன்னொரு மனிதன் சொல்லுவது சரியா, எது சரி எது தவறு என்று அங்கே மனிதர்களுடைய நடவடிக்கைகள், பேச்சுக்கள், செயல்களை வைத்து நியாயம் தீர்ப்பார். அதே போல இங்கே நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமாக அங்கே பார்க்கிற காரியங்கள், கேட்கிற காரியங்கள், செய்கிற காரியங்கள், நடக்கிற காரியங்கள், இப்படி எல்லா காரியமும் வைத்து தேவன் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீர்க்கிற பொழுது எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாதாமாம். நியாயப்பிரமாணத்தின்படி அந்த லா படி அவன் ஒரு நீதிமானாக்க முடியாது. ஆகவேதான் பாருங்க, எல்லா மனிதர்களும் பாவம் செய்து என்ன ஆகிவிட்டோமாமா, அந்த தேவனுடைய அந்த மகிமையை இழந்து போனோம். ஆதாம் படைக்கப்பட்ட பொழுது தேவனுடைய மகிமையினாலே படைக்கப்பட்டான். அங்கே தேவனுடைய அதே தன்மை அவனுக்குள் இருந்தது, தேவனுடைய அந்த எல்லா அச்ச அடையாளங்களும் அவனுக்குள் இருந்தது. ஆனால் அவனை விட்டு எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை மீறி அவர்கள் மீறுதலுக்கு உட்பட்டார்களோ, அதைத்தான் நீங்க இங்க வாசிக்கிறீங்க. வாசிங்க, இதே ரோமர்ல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 5ஆம் அதிகாரத்திலே 12 வாசிங்க. ஒரே மனுஷனாலே பாருங்க, எவ்வளவு பேர்னால? ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. அப்போ இந்த ஆதாம் என்கிற ஒரு மனிதன் அங்கே தேவனுடைய வார்த்தையை அவர்கள் இருவரும் மீறி நடந்ததினாலே, கணவனும் மனைவியுமாக மீறி நடந்ததினாலே, அதைத்தான் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆகையால் ஒரே மீறுதலினால், அந்த ஒரே ஒரு மீறுதல், செய்ய வேண்டாம் என்று தேவன் சொன்னதை அவர்கள் மீறி செய்கிறது, அதை மீறி நடக்கிறது. அதை மீறி நடக்கிற அந்த ஒரே ஒரு காரணத்தினாலே எல்லா மனுஷருக்கும் என்ன வந்ததாமாம்? ஆக்கினை தீர்ப்பு வந்தது. ஒரே நீதியினாலே நமக்கு என்ன கிடைத்ததாமா? எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளித்தது. அந்த ஒரே மனிதனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வந்தது. அதைத்தான் அங்கே 8ஆம் வசனம் சொல்லுகிறது. நாம் பாவிகளாய் இருக்கையில் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாய் தகப்பன்மாருடைய முன்னோர்கள், அங்கே ஆதாம் ஏவாள் காலத்தில் இருந்து பிறந்த நம்முடைய முன்னோர்கள் எல்லோரும் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக, வாசிப்போம், கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை, பாருங்க, தேவன் நம்மேல் வைத்த அந்த அன்பு, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். என்னுடைய பிள்ளை மரித்து போக கூடாது. எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் என்ன செய்ய மாட்டான்? தீயிலோ அல்லது கழுத்தை வெட்டியோ அவனை ஒரு கொலை செய்தோ இந்த பூமியில் இருக்க மாட்டான். அப்படிப்பட்டவன் யாரா இருப்பான்? அவன் ஒரு முரடனாக, அவன் ஒரு கொலைகாரனாக, அவன் ஒரு துரோகியாக, அவன் ஒரு பாவியாக இருப்பான். அல்லது அந்த மனிதனுக்குள்ளாக என்ன இருக்காது? மனிதாபமற்ற மனிதனாக இருப்பான். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? மனித தன்மையே இல்லாத ஒரு மிருகத்துக்கு இணையாக இருப்பான். ஏனென்றால் மிருகம் தான் என்ன செய்யும்? தனக்கு உணவு வேண்டி மற்ற மிருகங்களை அடித்து கொள்ளும். அங்கே தன்னுடைய இடத்திற்காக அது எது வேண்டுமானாலும் செய்யும். அதே போல மனிதனும் அந்த மிருகத்தனம் அவனுக்குள்ளாக வந்தது. அதுதான் அங்கே நீங்க வேதத்துல வாசிக்கிறப்போ அந்த சர்ப்பம் என்ன செய்ததாமா? பிசாசானவன் சர்ப்பத்திற்குள்ளாக வந்து, பிசாசானவன் சர்ப்பத்திற்குள்ளாக வந்து அது ஏவாளை வஞ்சித்தது. அவன் சர்ப்பத்தின் மூலமாக பேசினான். இந்த சர்ப்பத்தின் மூலமாக பேசி அங்கே மரணத்தை கொண்டு வந்து அந்த மிருக குணம் அப்படியே காயினுக்குள்ளும் வந்தது. அந்த மிருக குணம் இன்றைக்கு மனிதர்களுக்குள்ளாகவும் இருக்கிறது. அதனாலதான் இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனை அடிப்பதும், தாய் தகப்பனை அங்கே கொடுமைப்படுத்துவதும், சொந்த சகோதரனை கொலை செய்வதும், மனைவியை கொலை செய்வதும், பிள்ளைகளை கொலை செய்வதும், நண்பர்களை உறவினர்களை ஏமாற்றுவதும், அங்கே திருடுவதும், பரியாசம் செய்வதும், கேலி செய்வதும், அருவருப்பான காரியங்களை செய்வது, அக்கிரமமான காரியங்களை செய்வது, இப்படிப்பட்ட காரியத்திலே
இப்படிப்பட்ட காரியத்திலே அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்களாமா? தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. என்ன நோக்கத்திற்காக தேவன் இந்த பூமியிலே மனிதனை படைத்தானோ அந்த நோக்கத்தை மனிதன் உணர்ந்து கொள்ளாதபடி தங்களுடைய இருதயத்தை, தங்களுடைய சிந்தனைகளை என்ன செய்கிறது? கடினப்படுத்தி கொண்டு அங்கே பாவத்திற்குள்ளாக விழுந்து போகிற காரியமாக இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, ஒரே மனுஷனாலே பாவமும் அந்த பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. பிறகு 3 காரியம் நடக்குது அந்த ஒரு காரியத்தினால. ஒன்று மீறுதல், இரண்டாவது மரணம், இன்னொன்று ஆக்கினை தீர்ப்பு. அந்த மனிதன் செய்த அந்த மீறுதலினாலே அங்கே பாவம் வருகிறது, மரணம் வருகிறது, ஆக்கினை தீர்ப்பும் வருகிறது. இந்த 3 காரியம் நடக்காது. இன்றைக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய தலையின் மேல இருக்கிறது. யாரெல்லாம் பாவத்தில் இருந்து விடுதலை வேண்டுமோ அவர்கள் தேவனை விசுவாசிக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுது, அதைத்தான் இங்கே நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசிங்க. நாம எப்படி நீதிமானாக்கப்படுகிறோமாமா? நாம் எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம்? வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8:1-2 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்கள். பாருங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்ற நீங்கள் அவரை விசுவாசித்து, என் இயேசு எனக்காக மரித்தார், என் இயேசு எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்று நம்ம விசுவாசித்து நாம் அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம்ம மாம்சத்துக்குட்பட்டு நடவாமல், நம்ம எதற்கிட்டு நடவாமல்? மாம்சத்தின்படி, பழைய மனிதன்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களா இருந்தால் என்ன கிடையாதாமா? ஆக்கினை தீர்ப்பு. அங்க சொல்லுது ஆக்கினை தீர்ப்பு வந்தது, இங்கே சொல்லுது ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. இரண்டாவது, கிறிஸ்து இயேசுவினாலே, யாருனாலே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவி, அவருடைய அந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்ம என்ன செய்கிறதாமா? பாவம், மரணம் என்பவைகளிலிருந்து விடுதலையாம். அந்த 3 காரியத்தையும் தேவன் தனக்குள் எடுத்துக்கொண்டார். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து மரித்ததனுடைய முக்கிய நோக்கமே மனிதன் என்ன ஆகக்கூடாது, இனிமேல் பாவத்தோடு இந்த பூமியிலே ஜீவிக்க கூடாது. அவன் என்ன ஆகக்கூடாது? ஆக்கினை தீர்ந்து அவனுடைய சரீரம் அங்கே அந்த அக்னி கடலிலே எரிநகரத்திலே அவன் அழிந்து போகக்கூடாது. அது மட்டுமல்ல, அவன் என்னவா இருக்கக்கூடாது? இந்த பூமியிலே மரணத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும். ஆமென். அப்போ நீங்க இந்த பூமியிலே ஆண்டவருடைய வருகை மரியந்தம் நம்ம இருக்கும் பொழுது நாம் மறுரூபப்படுத்தப்படுகிறோம். அல்லது சரீர பிரகாரமாய் நாம் மரித்தாலும் எப்படி இயேசு நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அதை போல நாமும் என்ன செய்யப்படுகிறோமாமா? மறுரூபமாக்கப்படுகிறோம். அதைத்தான் 11ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவில் மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருந்து தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். அப்போ நமக்குள்ளாக தேவ ஆவி எப்பொழுது வருகிறதோ, 6ஆம் வசனம் சொல்லுது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாக இருக்கிறது. அப்போ மாம்ச சிந்தை ஒரு மனிதனை மரணத்திற்குள்ளாக கொண்டு செல்லுகிறது. ஆவிக்குரிய சிந்தையோடு நீங்கள் ஜீவிக்கும் பொழுது அது உங்களை, அது ஜீவனையும் உங்களுக்கு சமாதானத்தையும் கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆகவேதான் பாருங்க, அங்கே அது எப்படி நமக்கு வருகிறது என்றால், நமக்கு இந்த பாவத்தில் இருந்தும் மரணத்தில் இருந்தும் ஆக்கினை தீர்ப்பில் இருந்தும் எப்படி வருகிறது என்றால், பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்திலே அங்கே என்ன செய்யப்பட்டதாமா? பலி செலுத்தப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே பலி செலுத்துறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு மரிப்பதற்கு முன்பாக யாரெல்லாம் இருந்தார்களோ, கவனமா கேளுங்க. ஏன்னா நம்ம சத்தியத்தை
உண்மையான அந்த சரியான சத்தியத்தை புரிந்து கொள்றப்பதான் நிறைய தொந்தரவு இருக்கு. நீங்க அதைய கேட்கவே முடியாத மாதிரி உங்களை தூக்கத்துக்குள்ளேயோ அல்லது வேற ஏதாவது ஒரு டிஸ்டர்பை கொடுத்து உங்களை என்ன செய்வோம், பிசாசு. அவனுக்கு அதுதான் வேலை. நீங்க என்ன செய்யக்கூடாது, தேவனை குறித்து சிந்திக்கவே கூடாது, நீங்க தேவன்கிட்ட வரவே கூடாது என்று அவன் எவ்வளவு தூரம் முயற்சி செய்வானோ அதை எப்பொழுதும் செஞ்சுட்டே இருப்பான். அதனாலதான் நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ பயபக்தியோடு இருக்க வேண்டும். தேவ சமூகத்துல எப்படி இருக்க வேண்டும், பயபக்தியோட, அங்கே ஒரு எச்சரிக்கையோட, ஒரு ஞானமான பிள்ளைகளாக, ஒரு பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக தேவனுடைய வார்த்தை நமக்காக சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையை கேட்டு நான் மறுரூபப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் மூலமாகத்தான் நீங்க என்ன செய்யப்படுறீங்க, மறுரூபமாக்கப்படுறீங்க. மறுரூபமாக்கப்படுவது என்பது வார்த்தை தான் உங்களை மறுரூபப்படுத்து, வேறெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். இந்த வார்த்தை என்ன செய்ய வேண்டும், அது கிரியை செய்ய வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் என்ன வானேனாமா, எனக்கு பலியும் அல்ல காணிக்கையும் அல்ல, நான் எனக்கென ஒரு சரீரத்தை எடுத்து, எனக்கென ஒரு சரீரத்தை எடுத்து அந்த சரீரம் ஒரு முறை பலியிடப்பட்டது. அந்த சரீரம் என்ன செய்யப்பட்டது, ஒரு முறை பலியிடப்பட்டது. அவர் இந்த பூமியிலே மனிதனாக வந்தார். அதற்கு முன்பாக இருந்த ஜனங்கள் அந்த இடைவிடாமல் வருடந்தோறும் அங்கே பலிகளை செலுத்தி கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு என்ன இருந்ததாமா, 3ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க. எபிரேயர் 10:3, 2:3 வாசிக்கலாம். பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்ந்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளிலே வருஷந்தோறும் நினைவு கூட்டல் உண்டாயிருக்கிறது. அதனாலதான் என்ன செய்கிறாங்க, இன்னும் நாங்கள் பாவம் செய்கிறோம், இன்னும் நாங்கள் தவறு செய்கிறோம் என்று சொல்லி வருஷந்தோறும் அவர்கள் என்ன செய்து கொண்டு வந்தார்களாமா, காளைகளையும் வெள்ளாட்டு கடாக்களையும் பலி செலுத்தி கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு கூட நீங்க பிரஜாதியில் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறத பார்க்கலாம். எந்த ஒரு காரியம் செய்தாலும் பலி செலுத்துவாங்க. எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஏதாவது ஒரு பலி அங்க இருக்கும். அந்த விருந்து வைக்கிறோம் என்று சொல்லியோ அல்லது வேற ஏதாவது ஒண்ணு நடக்கும். நீங்க பார்க்கணும். அது இன்றைக்கும் அங்கே இஸ்ரவேலர்கள் எதை பின்பற்றி வந்தார்களோ அது இன்றைக்கும் பூமியில் இருக்கிற ஜனங்கள் பின்பற்றி கொண்டு வர்றாங்க. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், நமக்காக நம்முடைய தேவனே இந்த பூமியிலே மனிதனாக வந்து என்ன செய்தார், தன்னை பலியாக கொடுத்தார். அதனாலதான் பாருங்க, அங்கே தேவன் என்ன செய்கிறாராமா, அந்த பலியாக கொடுக்கப்பட்டதினாலே அங்கே 14ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. பாருங்க, இப்ப நம்ம தேவன் நம்ம என்ன செய்கிறார், நம்மை பரிசுத்தமாக்கப்படுகிறார், நம்மை பரிசுத்தமாக்குகிறார். எப்படி பரிசுத்தமாக்குகிறார், அவருடைய இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அதை விசுவாசிக்கிறோம். அங்கே ஆதாம் என்ன செய்யல, தேவனுடைய வார்த்தையை அவன் விசுவாசிக்கல, ஏவாள் விசுவாசிக்கல. அவங்க அதை கீழ்ப்படியாதனால அங்கே பாவமும் மரணமும் வந்தது. ஆனால் இப்போ நாம் இயேசு கிறிஸ்து எனக்காய் மரித்தார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, கனவா கேளுங்க, இயேசு கிறிஸ்து எனக்காய் மரித்தார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய பாவத்தை அவர் தன்னுடைய இரத்தத்திலே கழுவி அவர்களை பரிசுத்தமாக்குகிறார். அப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணம். அப்ப நம்மளை என்ன செய்கிறார், இங்கே அவர்கள் பூரணப்படுத்தவில்லை. 2ஆம் வசனம் சொல்லுது, அவர்களை என்ன செய்யப்படல, பூரணப்படுத்தவில்லை. புரியுதா உங்களுக்கு? வசனத்துடைய காரியம் உங்களுக்கு மனசுல புரியுதா, ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அங்கே வருடந்தோறும் அவர்கள் பலி செலுத்தியும் அவர்கள் பூரணப்படவில்லை. ஆனால் இங்கே நம்முடைய தேவன் நமக்காக மரித்ததினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அதை விசுவாசிக்கிறதுனாலே, அந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று நாம் அதை அறிக்கை செய்கிறதுனால, அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் ஜீவிப்பதினாலே இப்பொழுது நாம் என்னவாக்கப்பட்டிருக்கிறோம், ஆமா, பூரணப்படுத்தப்படுகிறோம். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சியாக சொல்லுகிறது என்ன என்றால், அந்த நாட்களுக்கு பின்பு, எந்த நாட்களுக்கு பின்பு, அங்கே ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார். என்ன உடன்படிக்கை செய்தார், அதைத்தான் நம்ம இப்ப நம்ம ராபோஜனம் என்கிற பெயர்ல ஒரு உடன்படிக்கையை நம்ம நினைவு கூறுகிறோம்.
அதை நம்ம வாசிக்கலாம். பாருங்க, ஒரு உடன்படிக்கை செய்கிறார். வாசிங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26, 27, 26 இருந்து வாசிக்கலாம். 26, 26 இருந்து வாசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள். பாருங்க, இப்ப தேவன் நமக்காக ஒரு காரியத்தை செய்கிறார், ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அந்த உடன்படிக்கை என்னது? அந்த அப்பத்தை எடுத்து சீஷர்களிடத்திலே கொடுத்து, நீங்க வாங்கி புசியுங்கள், இது எனக்காக, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. இந்த பின்பு பாத்திரத்தையும் எடுத்து கொடுத்து, பாருங்க, ரெண்டு காரியம். அங்கே அப்பத்தை எடுத்து புசிக்கிறதுக்கும், பாத்திரத்தை எடுத்து அந்த திராட்சை ரசத்தை எடுத்து அதை புசிக்கிறதற்கும் கொடுத்து என்ன சொல்றார்? நீங்கள் இதில் எல்லோரும் பானம் பண்ணுங்கள். இது எதற்காகவாமா? பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அப்போ தேவன் ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். அந்த உடன்படிக்கை தான் என்னது? அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் நினைவு கூறுகிறோம். அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நீங்க அதை வாசிக்கலாம். எங்க சொல்றாருன்னா, யோவான்ல அதை சொல்லுவார். யோவான் 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்றதை நீங்க வாசிக்கலாம். வாசிங்க, யோவான் 13ஆம் அதிகாரம். லூக்காலே வாசிக்கலாம். லூக்கா லூக்கா 22:19 வாசிங்க. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்போ நினைவு கூறப்படுகிறது. எப்படி, எதற்கு நினைவு கூறப்படுகிறதாமா? இனி என்ன கிடையாது? இனி ஒரு பலி இல்லை. இனி ஒரு பலி இல்லை. ஏனென்றால் இங்கே நம்ம எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம், வருஷந்தோறும் பலி செலுத்தப்படுகிறது. அங்கே வருஷந்தோறும் அவர்களுக்குள்ளாக அந்த பாவங்கள் இருக்கிறது என்று அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். வாசிங்க 3ஆம் வசனத்தை. அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிற்று. பாருங்க, அந்த வருஷந்தோறும் அவர்கள் அதை நினைவு கூர்ந்துக்கொண்டே அதை செய்து கொண்டிருந்தாங்க, பலிகளை செலுத்தி கொண்டு வந்தாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, இனி பலிகள் இல்லை. இங்க என்னதான் இருக்கிறது? இனி நீங்க என்ன செய்ய வேண்டும்? இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இது என்னுடைய என்னவா இருக்கிறதாமா? உங்களுக்காக பிற்கப்பட்டு கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமும். அது மட்டுமல்ல, அடுத்தது சொல்றாரு பாருங்க, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். அப்ப இரண்டு காரியத்தை அவர் செய்கிறார். தன்னுடைய சரீரத்தையும் அந்த சரீரத்திற்குள்ளாக இருக்கிற அந்த ரத்தத்தையும் கொடுக்கிறார். அதான் அங்கே ஒப்பு கொடுக்கிறார். தேவன் நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுக்கிறார். தேவன் நமக்காக அவரையே ஒப்பு கொடுக்கிறார். அந்த சரீரத்தை அப்படியே ஒப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்தான பாத்தீங்கன்னா எதற்காக தன்னுடைய சரீரத்தை மரித்துக் கொள்வார்? தன்னுடைய குடும்பத்திற்காக மரித்துக் கொள்வார்கள், அல்லது காதலுக்காக, அல்லது பணத்திற்காக, அல்லது தலைவனுக்காக, அரசியல் கட்சிக்காக, அல்லது பிற மதத்திலே, அல்லது இப்படி உலக காரியங்களுக்காக தன்னை மரித்துக் கொள்வதை, தன்னைத்தானே அங்கே மாய்த்துக் கொள்வதை பார்க்கிறோம். ஆனால் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் பாவத்தில் இருந்தும், மரணத்தில் இருந்தும், ஆக்கினை தீர்ப்பில் இருந்தும் நம்மை விடுதலை ஆக்கும்படியாக தன்னுடைய சரீரத்தையும்
தன்னுடைய இரத்தத்தையும் கொடுத்து அங்கே நம்மை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமென். அதான் விசுவாசம். அதை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாராமா? 22ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10:22. வீட்டின் மேல் 10:22. பாருங்க, இங்க என்ன செய்யப்படுகிறதாமா? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் என்ன இருக்கிறதாமா? துர்மனசாட்சி, துர்சிந்தனைகள், மற்றவர்களை குறித்து பரியாசம். நான் சொன்ன பரியாசம், கேலி, கிண்டல், அங்கே அசுத்தமான காரியங்களை செய்வது, அக்கிரமமான காரியங்களை செய்வது, மீறுதலை செய்கிறது, இதை எல்லாம் என்ன செய்யப்படுகிறதாமா? துர்மனசாட்சி நீங்க நம்மை அவருடைய ரத்தம் கழுவி அது தெளிக்கப்பட்டு அது நம்மை சுத்த இருதயம் உள்ளவர்களாகவும், ஆமென், அது மட்டுமல்ல சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும் உண்மையுள்ள இருதயத்தோடும், ஆமென், அந்த உண்மையுள்ள ஒரு இருதயத்தோடும், அது மட்டுமல்ல விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் அங்கே தேவனிடத்துல நம்ம வரும்படி அது கிருபை செய்கிறது. ஆமென். ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் நம்ம உறுதியாய் இருக்க கடவோம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே நாம் என்னவா இருக்க வேண்டுமாமா? உறுதியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கும் பொழுது, என் தேவன் எனக்காக மரித்தார், என் தேவன் எனக்காக இந்த பூமியிலே மனிதனாய் வந்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார், என்னுடைய முன்னோர் பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் என்னுடைய அக்கிரமங்களையும் என்னுடைய மீறல்களையும் அவர் மன்னித்தார், எனக்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று நாம் அந்த சிந்தையோடு அந்த நினைவோடு அதனுடைய காரியத்திலே நாம் செய்து கொண்டு வருகிறோம். ஆகவேதான் அங்கே வேதமும் நமக்கு சொல்லுகிறது. வாசிக்கலாம், இந்த வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து நம்ம பரிசுத்த ராபோஜன பந்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12 14 15 16 வாசிக்கலாம். கவனமா கேளுங்க. நீங்க இந்த பூமியில எப்படி இருக்க வேண்டுமாமா? யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அது மட்டுமல்ல, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி, ஒருவனும் தேவனுடைய, நமக்கு இது தேவனுடைய கிருபை, இது இலவசமாய் பெற்றீர்கள். இது நீங்க இன்னும் பெரிய காரியத்தை செய்யல, யாருமே எதையும் செய்யல, தேவன் நமக்கு இதை இலவசமாய் கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப அந்த இலவசமான அந்த கிருபையை, அந்த தேவனுடைய கிருபையை நீங்க இழந்து போகாதபடி என்ன செய்ய வேண்டுமாமா? உங்களுக்குள்ள கசப்பான வேர் முளைக்கெழும்பி கலகம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடி. தீட்டுப்படுறதுன்னா என்னது? உங்களுக்குள்ள அந்த கசப்பான வேர் வருகிறதற்கு பிசாசு தந்திரம் செய்வான். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தவறாய் சொல்லுவதும், ஒருத்தரை பற்றி ஒருத்தர் அங்கே தவறாய் புரிந்து கொள்ள பிசாசு தந்திரமான காரியத்தை செய்வான். எப்படியாகிலும் அவனுடைய, அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறது, பிசாசானவன் என்ன செய்வான்றா, எந்த ஒரு மனிதனையும் தேவ சமூகத்திலே போக முடியாதபடி தடை செய்ய அவனுக்கு என்ன செய்வான்? எல்லா தந்திரத்தையும் உபயோகிப்பான். எல்லா வழிவாசல்களையும் அவன் என்ன செய்வான்? உள்ள வருவான். எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கல அங்க வந்து உங்களையே குழப்பமடைய செய்வான். அப்போ நம்ம தான் என்னவா இருக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்றாரு, விழித்திருங்கள். நீங்க அதுல விழிப்பா இருக்கணும். நான் பார்ப்பது, நான் பேசுவது, நான் செய்வது, நடப்பது, உட்காருவது, நான் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அது சரியா இருக்கிறதா, அது தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா என்று நம்ம கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்க எந்த காரியமானாலும் சரி, உங்களை விழுக்க வச்சுட்டு அவன் போயிட்டே இருப்பான். நீங்க அநேகரை பார்க்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல தவறி போய், ஐயோ நான் இப்படி ஆயிட்டேன், எனக்கு இப்படி நடந்து போச்சு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் புலம்பிக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம், கண்ணெதிரில் பார்க்கலாம். எத்தனையோ காரியங்களை நம்ம சொல்லலாம்.
ஒவ்வொரு இதனுடைய ஜீவியத்திலும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. அது பிசாசனுடைய தந்திரம். அதனாலதான் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பண விஷயத்துல உங்களைய தந்திரமா செயல்பட வைப்பான். பண இச்சையை கொடுப்பான், பெண்களின் இச்சையை கொடுப்பான், மாம்ச இச்சைகளை கொடுப்பான். அது மட்டும் இல்ல, மற்றவங்க மேல அன்பு செலுத்துற மாதிரி அங்கே மற்றவர்களோடு உங்களை பழக விட்டு அவன் தந்திரமா உங்களைய ஏமாற்றி விட போவான். இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுகளுடைய வாழ்க்கையில அது நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி ஊழியத்துல விசுவாசிகளை போல அங்கே தந்திரமா வந்து உட்கார்ந்துட்டு சபைகளை குழப்பி விடுவான், விசுவாசிகளை குழப்பி விடுவான். விசுவாசிகள் மத்தியிலே இவர் அப்படி, அவர் இப்படி, இவர் இப்படி சொல்றார், அவர் இப்படி சொல்றார் என்று குழப்பத்தை ஏற்படுத்துவான். போதனைகளை குறித்து குழப்பத்தை ஏற்படுவான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள போதகர்களுக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் பக்க வழியாய் வருவார்களாம். எப்படி வருவாங்க? அதான் சொன்ன, எல்லா வழிவாசல்களும் எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்கும் அங்கெல்லாம் வந்து உங்களை தந்திரமாய் புரட்டி போடுவார்கள். இயேசு கிறிஸ்து பிறக்கவே இல்லை என்று சொல்லி இன்றைக்கு எத்தனையோ பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார். பிறப்பை குறித்தும் அல்லது இன்னும் அநேக காரியங்களை குறித்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் பாருங்க, நம்ம மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், மிகவும் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். அதைத்தான் அங்க எபிரேயர் 13:9 சொல்றார் பாருங்க, பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். நீங்க நிறைய பேர் நீங்க யூடியூப்ல பேஸ்புக்ல பார்க்கலாம், ஆயிரக்கணக்கான போதனைகள் வருகிறது, ஆயிரக்கணக்கான பிரசங்கங்கள் வருகிறது, ஆயிரக்கணக்கான உபதேசங்கள் வருகிறது. அப்ப குழப்பமாக நமக்கு எது சரி, நம்ம பாஸ்டர் சொல்றது சரியா, அல்லது அவர் சொல்றது சரியா, இவர் சொல்றது சரியா, இவர் இப்படி சொல்றாரு இதை பத்தி, அவர் அப்படி சொல்றாரு என்று என்ன செய்வார்? அலைப்புண்டு தெரியாம இருங்கள். அது மட்டுமல்ல, போஜன பதார்த்தங்களினாலே அல்ல. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா, நான் அந்த சபைக்கு போறேன், எனக்கு அங்க மத்தியான நேரம் சர்ச்சு முடிஞ்சோன்னா எனக்கு சாப்பாடு கிடைக்குது, அந்த பாஸ்டர் சாப்பாடு போடுவாரு. நான் இந்த இடத்துக்கு போறேன், எனக்கு இங்க போறதுக்கு அவங்க வேலை வச்சு என்னை கூட்டிட்டு போறாங்க, உங்க சர்ச்சில் ஒண்ணுமே இல்லை, இப்படி எல்லாம் பிரிஞ்சு போறாங்க சபையிலே விட்டு. இதெல்லாம் தந்திரம். நீங்க உங்களுக்கு என்று ஒரு மெய்ப்பனையும் உங்களுக்கு என்று ஒரு சபையும் ஏற்படுத்தி கொண்டிருப்பதுதான் ஒரே மந்தை ஒரே சபை. தினசரி ஒரு சபைக்கு போறது, தினசரி ஒரு மெய்ப்பங்கிட்ட போறது, தினசரி ஒரு பாஸ்டர் பின்னாடி போறதெல்லாம் என்னது? அது தந்திரம் பிடிச்சது. அந்த 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 விசுவாசி தான் என்னது? குழப்பத்தின் ஆவியில் நிறைஞ்சவர். அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பாஸ்டர்களும் வந்து விசுவாசிகிட்ட அப்படி இப்படி என்று சொல்லி தந்திரமா பேசுவாங்க. நீங்க கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாருங்க, அதனாலதான் சொல்றாரு பாருங்க, போஜன பதார்த்தங்களினாலே அல்ல, கிருபையினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே நீங்க என்னவா இருக்க வேண்டுமாமா? ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. அப்ப நம்ம மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 17ஆம் வசனம் சொல்கிறது, உங்களை நடத்துகிறவர்கள், உங்களுடைய ஊழியக்காரர், அவர்தான் உங்களை ஆண்டவர்கிட்ட வழி நடத்துறார். அந்த வழி நடத்துகிறவர் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதியாய் இருக்கிறார்கள். இப்ப இங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, 50 பேர், 100 பேர், 1000 பேர், 1,00,000 பேர், எவ்வளவு பேர் இருந்தாலும் அந்த சபையினுடைய பாஸ்டர் தான் அந்த ஆத்துமாவுக்கு யாரு? உத்தரவாதம். தேவன் அந்த பாஸ்டர் தான் முதல்ல கணக்கு கேட்பார். இந்த ஆத்துமாவை நீ ஏன் தவற விட்டாய்? இந்த ஆத்துமாவுக்கு ஏன் நீ சத்தியம் சொல்ல? இந்த ஆத்துமாவை ஏன் நீ ஜெபிக்கல? இந்த ஆத்துமாவை ஏன் தவற விட்டாய்? இந்த ஆத்துமாவுக்கு ஏன் நீ உணர்வு கொடுக்கல? ஏன் அவங்க ஜெப வீரராய் மாற்றல? ஏன் அவங்க சுவிசேஷத்தை சொல்ல? ஏன் அவங்க ஊழியத்திலே தன்னை பங்கடைய வைக்கவில்லை? ஏன் பின்வாங்கி போனார்கள் என்று அந்த பாஸ்டர் தான் கேட்பான். பாருங்க, விழித்திருக்கிறவர்களா இருக்கபடியா அவர்கள் துக்கத்தோடு அல்ல, அவர்கள் என்னவா இருக்கக்கூடாது? துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு அதை செய்யும்படியும். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. அந்த விசுவாசிக்கு என்ன கிடையாது? அது பிரயோஜனம் இல்லை. ஐயோ, என்னுடைய ஆத்மா இப்படி வீணாய் போய்விட்டது, இந்த ஆத்மா இப்படி அழிஞ்சு போச்சே, ஐயோ இந்த மகன் இப்படி ஆகிவிட்டானே, இந்த மகள் இப்படி ஆகிவிட்டானே. ஏன்னா பாஸ்டருக்கு அவர்கள் தான் மகனும் மகளும். தேவனுக்கு எப்படி நீங்கள் பிள்ளைகளா இருக்கீங்களோ அது போல பாஸ்டருக்கும் அவங்க ஆவிக்குரிய பிள்ளைகள். அவங்க உங்களுடைய சரீரத்தினுடைய தகப்பன் இருக்கலாம், அதே போல தேவன் நம்ம எல்லோருக்கும் தகப்பன். ஆனால் ஆத்துமாவுக்கு, சபையில வருகிற விசுவாசிகளுக்கு
ஆவிக்குரிய தகப்பனாக ஒரு பாஸ்டர் இருக்கார். அப்ப அந்த பாஸ்டர் தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? சரியானபடி வழி நடத்த வேண்டும், சரியான சத்தியத்திலே நடத்த வேண்டும். அதனாலதான் பாருங்க, அங்கே இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தமாக்கும்படி இந்த பூமியிலே வந்தார். அவருடைய ரத்தத்தை சிந்தி பரிசுத்தமாக்க வந்திருக்கிறார். ஆகவே நம்ம என்னவா இருக்க வேண்டுமாமா? 5ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, நீங்கள் பண ஆசை இல்லாத நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்களே போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, பாருங்கள், தேவன் நமக்காக அங்கே புது உடன்படிக்கை மத்தியஸ்தராக இருக்கிறார். ஆமென். எபிரேயர் 12:24 சொல்லுது, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் ஆபேலுடைய ரத்தம் பேசினை பார்க்கிலும் நன்மையானகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்திருக்கிறேன். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் நம்மிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படி பேசிக் கொண்டிருக்கிறவருக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன், நான் என்னுடைய சொந்த வழியில தான் போவேன், சொந்த இதுலதான் போவேன் என்று நீங்க போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று வழி விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, தேவன் பூமியிலே பேசும் பொழுது அதை வழி விலகி போனவள் தப்பி போகல. அதனாலதான் அவர்களை தேவன் என்ன செய்தார்? வனாந்தரத்திலே அழிச்சு போட்டார். பழைய ஏற்பாட்டுல அங்கே மோசே இடத்துல ஆண்டவர் கூட்டிட்டு வந்தார் இஸ்ரவேல் சபையில, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியில கொண்டு வந்தார். எப்படி இன்றைக்கு நம்ம பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வந்தோமோ அதே போல அங்கே அவர்கள் சரீர பிரகாரமாய் அடிமைப்பட்டு கொண்டிருந்தார். அந்த அடிமைப்பட்டு கொண்டிருந்த 400 வருடம் அடிமைப்பட்டு கொண்டிருந்த அந்த இஸ்ரவேலர்களை 20 லட்சம் ஜனங்களை 6 லட்சம் புருஷர்கள் என்கிறது வேதம். அப்போ அவருடைய மனைவி பிள்ளைகளாக சேர்ந்து சுமார் 20 லட்சம் பேரை வழிநடத்தி கொண்டு வந்ததுல 2 பேர் தான் போனாங்க. மற்றவர்கள் எல்லாம் என்ன ஆனாங்களா? அம்மா அங்கேயே கொண்டு போட்டாராம். ஏனென்றால் அவர்கள் என்ன செய்யல? எதிர்த்து நின்றார்கள். மோசேக்கு எதிர்த்து நின்றார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்றார்கள். இருமனம் உள்ளவர்களாக தங்களுடைய இருதயத்திலே, காலையில் அதைத்தான் நம்ம வாசித்தோம், அவர்கள் தங்களுடைய இருதயத்திலே எகிப்தை திரும்பி பார்த்தார்களாம். தங்களுடைய இருதயம், அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நடுவழியில வந்து, ஐயோ நாங்க எகிப்தில் இருந்தா நல்லா இருக்குமே. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் சொல்லுவாங்க, ஐயோ என்ன நீங்க சபைக்கு வந்தா பொட்டு வைக்காதீங்க, நகை போடாதீங்க, இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க, இப்படி நடங்க அப்படி நடங்கன்றீங்க, டெய்லி ஜெபிக்க சொல்றீங்க, பைபிள் வாசிக்க சொல்றீங்க, இதை பண்றீங்க, அதை இப்படி சொல்லிட்டே இருக்கிறீங்களே, இதெல்லாம் கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு, இதெல்லாம் கஷ்டமா இருக்கு. ஆனா வேதம் அதை நமக்கு சொல்லுது, நீங்க இப்படித்தான் நடக்க வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது தான் நம்மளும் போதிக்கிறோம். பாஸ்டர் வந்து ஏதோ புதுசா ஒரு கற்பனையோ கட்டளைகளையோ அல்லது பாஸ்டர் தன்னுடைய விருப்பத்தின்படி எதையும் திணிப்பதில்லை. வேதம் சொல்லுவதை அங்கே பாஸ்டர் மூலமாக நம்ம சொல்லப்படுகிறது. ஆகவே பாருங்க, அப்படி விலகினவர்கள் தப்பி போகாதிருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகி போனால் எப்படி தப்பி போவோம்? ஆகவே பாருங்கள், அசைவில்லாத ராஜ்யத்தை பெற 28ஆம் வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். அதனால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி, பாருங்க, பயத்தோடும் பக்தியோடும் நம்ம வந்து தேவனுடைய சமூகத்திலே நம்ம பயத்தோடு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தேவனுடைய சமூகத்திலே நம்ம பக்தியோடு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். தேவ சமூகத்துல வருகிற நாம் ஒவ்வொரு நாளும் தேவன் எனக்காக ஒரு அசைவில்லாத ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். ஆமென். தேவன் நமக்காக ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். இந்த பூமி என்ன செய்யப்படுகிறது இன்றைக்கு? இது இன்னைக்கு அசைஞ்சிட்டு இருக்கு. இது எந்த நேரத்துல பூகம்பத்திலோ அல்லது இது எந்த நேரத்துல அணு ஆயுதங்களினால் அழிக்கப்பட்டு போகும் என்று தெரியாது. ஆனால் தேவன் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கொண்டு வந்து அது அசைவில்லாத ராஜ்யமாக இருக்கிறது. அங்கே மரணம் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே கவலை இல்லை, அங்கே பஞ்சம் இல்லை, பசி இல்லை, அங்கே தீங்குள்ளவனோ, அங்கே பொறாமை உள்ளவனோ, அங்கே மரணமோ இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை தேவன் நமக்கு செய்ய போகிறார். அதை செய்து வச்சிருக்கிறார்.
அது தயாராக இருக்குது. நாம் அதில் பிரவேசிக்க தகுதி வேண்டும். ஆமென். அப்ப அந்த புதிய ராஜ்யத்திலே நம்ம பிரவேசிக்கத்தான் நம்ம இங்க என்னவாக இருக்கிறோம், இங்கே நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இங்க ஒவ்வொரு நாளும் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்காக தன்னை ப்ரிப்பரேஷன் பண்ணி கொள்கிறானோ, அதுல நான் பாஸ் ஆக வேண்டும், அதில் நான் ஜெயித்து நான் அங்கே போய் ஒரு பொசிஷன்ல இருக்க வேண்டும் என்று சொன்னது போல நாம் இன்றைக்கு இங்கே நாம் தயாராகி கொண்டிருக்க தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறார். பாருங்க, நம்ம பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்து இந்த ராபோஜன பந்தியிலும் நாமும் அதே காரியத்தை, இது ஒரு பரிசுத்தமானது, இது ஒரு பயபக்தியானது, இது தேவனுக்கு பிரியமானது. இதை நீங்கள் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எவ்வளவு நாள் செய்யணும்? நம்முடைய மரணம் வரைக்கும். முதல் காரியம் நம்முடைய மரணம் வரைக்கும். இரண்டாவது, நாம் ஒரு கால் மரிக்கவில்லை என்றால் அவர் வருகை மட்டும் அதை நாம் செய்ய வேண்டும். ஆமென். அப்போ தேவனுடைய வருகை மட்டுமும் நம்முடைய மரண பரியந்தமும் இதை நம்ம கடைபிடிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்காக அவருக்கு நன்றி சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவரே, எண்ணிலடங்கா நன்மைகளை செய்கிறவரே, நன்மையானவைகளை பேசும் பரிசுத்தமுள்ள தேவனே, எங்களுக்காய் மரித்து உயிர் தெழுந்தவரே, எங்கள் மத்தியிலே இருக்கிறவரே, எங்களுக்காக அசைவில்லா ராஜ்யத்தை தருகிறேன் என்று சொன்னவரே, ஆண்டவரே, இந்த பூமியிலே உடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொன்னீரப்பா. இந்த மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, நாங்கள் அதை பெறுவதற்கு தகுதியாக முதலாவது நாங்கள் உண்மை முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறோம். நீர் எனக்காய் இந்த பூமியிலே உடைய ரத்தத்தையும் ஆண்டவரே உடைய சரீரத்தையும் ஒப்புக் கொடுத்தீர். நீர் எனக்காய் மரித்தீர், எனக்காய் நீர் மீண்டுமாய் உயிர்த்தெழுந்து ஆண்டவரே, நீர் எப்படி உயிர்த்தெழுந்தீர் அதை போல நாங்களும் ஆண்டவரே மோடு கூட வரும்படியாய் எங்களையும் உயிர்ப்பிக்கிற அதே பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ளும் இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து அறிக்கையிட கிருபை கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். நீர் அன்றைக்கு ஆண்டவரே இந்த பூமியிலே கடைசியாக உடைய சீசர்களோடு கூட சேர்ந்து அந்த ராபோஜன பந்தியிலே அவர்களுக்கு நீர் அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது, இதை நினைவு கூறுங்கள் என்று சொன்னீரப்பா. அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள இந்த நேரத்திலே உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். அதுபோல தொடர்ந்து கால் கழுவுதலில் உடைய கரம் இருக்கு. நீரே மகிமைப்படும், உடைய நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்பட எல்லா துதிகான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே நாம் தொடர்ந்து ஜெப சிந்தையில இருக்கலாம். நம்ம இந்த நேரத்திலே பரிசுத்த பந்திக்கு ஆயத்தமாகவும் கர்த்தர் தாம் எங்களோடு கூட இருப்பார்கள். ஸ்தோத்திரம்.